ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கங்க. உங்கள் அனைவரையும் இந்த 316வது சிறப்பு பதிவு ராகு காலம், யமகண்டம் இவை தவிர்க்க வேண்டிய நேரங்களா ஏன் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயர்ரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனது தொலைபேசி எண் 0452420819 என்பதாகும். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். எனக்கு சிறுவயதிலிருந்தே ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கும். சிறுவயதில் எனது தந்தை என் குடும்பத்தினருக்கு கூறுவார், இப்போது 4:30 to 6 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை. இது ஒன்றுதான் எனக்கு நன்றாக தெரியும். ஆக இந்த நேரம் நாம் பிரயாணத்துக்கு கிளம்ப உகந்த நேரம் அல்ல. ஆகவே 6 மணிக்கு மேல் கிளம்புவோம் என்று கூறுவார். தெரிந்த பின் அவ்வாறு போவது தகாது என்பது அவரது கூற்று. அது மிக சரியானது. அவரது இளைய சகோதரியும் சிறந்த குழந்தை பேறு மருத்துவராவார். அவர் கூறுவார், முதலில் எனக்கெல்லாம் முன்பு இவற்றில் நம்பிக்கை சுத்தமாக இருந்தது கிடையாது. சில சமயம் வேண்டுமென்றே அச்சமயம் சிசேரியன் பண்ண முயற்சிப்பேன். ஆனால் திடீரென எதிர்பாராத வகையில் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தன. திடீரென இரத்தப்போக்கு, எதிர்பாராத சிக்கல்கள் எழும். அதன் பின்னரே நமது முன்னோர்கள் இவை குறித்து கூறியுள்ளதில் பெரும் விஷயங்கள் அடங்கியுள்ளன. நம் நன்மைக்காகவே இவ்வாறு கூறியுள்ளனர் என்பது உறுதியாக தெரிய வந்தது. எனக்கு பின்னர் இவற்றில் அதீத நம்பிக்கை ஏற்பட்டது. அதன் பின் விஷப்பரீட்சை செய்து பார்ப்பதை சுத்தமாக விட்டுவிட்டேன் என்று கூறினார். அவர் கூறியவையும் என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. இப்போது அவற்றுக்கான காரணங்களை முதலில் நாம் பார்ப்போம். ராகு காலம் என்பது நிழல் கிரகமான ராகுவால் ஆளப்படுகின்ற நேரம் ஆகும். சூரியனை விழுங்கி கிரகணங்களை ஏற்படுத்தும் சக்தி மிக்கது ராகு கிரகம். ஜோதிடத்தில் ராகு மாயை, குழப்பம் மற்றும் எதிர்பாராத இடையூறுகளுடன் தொடர்பு உடையது. ஒவ்வொரு நாளும் ராகு காலம் சுமார் 90 நிமிடங்கள் நீடிக்கும். ஆனால் வாரத்தின் நாள் மற்றும் சூரிய உதயத்தை பொறுத்து சரியான நேரம் மாறுபடும். உதாரணமாக, நீங்கள் காணும் இந்த அட்டவணைப்படி திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆரம்பித்து காலை 9 மணி வரை நீடிக்கிறது. ஆனால் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 வரை தொடர்கிறது. இந்த காலகட்டத்தில் புதிய அல்லது முக்கியமான எதையும் தொடங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. இருப்பினும் வழக்கமான பணிகள், ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் ஏற்கனவே துவங்க பெற்று இயங்கிக் கொண்டிருக்கும் விஷயங்களை, செயல்பாடுகளை வழக்கம் போல் தொடருவதில் தவறு ஏதும் இல்லை. இப்போது குறிப்பிடத்தக்க செயல்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டிய மற்றொரு சுவாரஸ்யமான நேர இடைவெளியான யமகண்டம் குறித்து பார்ப்போம். யமகண்டம் என்பது மரண கடவுளான யமனுடன் தொடர்புடைய நேரமாகும். இந்த காலமும் புதியன துவங்குகையில் தடைகளையும் சாதகமற்ற விளைவுகளையும் தரக்கூடியது. ராகு காலத்தைப் போலவே யமகண்டமும் ஒவ்வொரு நாளும் சுமார் 90 நிமிடங்கள் நீடிக்கும். ஆனால் அதன் நேரம் வேறுபட்டது. குறிப்பிட்ட நேரங்களை சரியாக அறிய பஞ்சாங்கம் மற்றும் இந்து ஜோதிட நாள்காட்டியை சரிபார்ப்பது மிக முக்கியமான காரியங்கள் விஷயத்தில்
அத்தியாவசியமான ஒன்றாகும். மற்றையவைக்கு இந்த அட்டவணைப்படி நடந்தாலே போதுமானது. இவை இரண்டுமே சூரிய உதயம் நேரம் காலை 6 மணிக்கு துவங்கி சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணிக்குள் முடிந்துவிடும். இரவில் எந்த பிரச்சனையும் வராது. ராகு காலம் எவ்வாறு குழப்பங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு வராமல் இழுக்குமோ, யமகண்டம் தடங்கல்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்துமோ, இவை தவிர மற்றொன்றும் அதிக பயம் தரக்கூடியதாக இல்லாமல் சற்றே புரிந்து கொள்வதில் குழப்பமானதாக உள்ளது. அது குளிகை நேரம் என்பதாகும். குளிகன் என்பவர் சனி பகவானின் மகன் ஆவார். அவரது ஆளுமையில் உள்ள நேரமானது குளிகை ஆகும். இது அவரவர் இப்பிறவி கர்மவினைகள், ஒழுக்கம், பூர்வ ஜென்ம கர்மவினைகளுக்கான கணக்கு நேரமாகும். குளிகை என்பது நல்ல நேரமே. அது தாமதமானாலும் நல்ல பலனை, நீட்டித்த பலனை தரும் நேரம் ஆகும். ஆக இந்த நேரத்தை கட்டிடங்கள் கட்டும் வேலை, நிலம் வாங்குதல், நீண்டகால வேலைகள் மற்றும் ஆன்மீக தொடர்பு, தியானம் துவங்க நல்ல நேரமாக கருதலாம். சிலர் திருமணம், பயண துவக்கம் மற்றும் அவசர வேலைகளை இந்நேரத்தில் செய்ய யோசிப்பார்கள். ஆனாலும் இந்த நேரமானது கோவில்கள் செல்ல, மந்திர உச்சாடனம் மற்றும் தியானம் மேற்கொள்ள, நிலம் மற்றும் வீடு சம்பந்தமான காரியங்கள் துவங்க, நீண்ட கால திட்டமிடல் போன்றவற்றிற்கு சிறந்த துவக்க நேரமே. ராகு காலம் பற்றி மேலும் பல முக்கிய விஷயங்களை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு காலம் நல்ல நேரம் இல்லை என்றால் ஏன் பல கோவில்களில் ராகு கால பூஜை மேற்கொள்கிறார்கள் என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம். ராகுவின் தலைமை தெய்வம் துர்க்கை அம்மன் ஆவார். ஆகவேதான் ராகு காலத்தில் துர்க்கை பூஜை செய்வது மிகவும் விசேடமானதாக இருக்கிறது. ஆகவேதான் பல கோவில்களில் ராகுகால பூஜை, எலுமிச்சை விளக்கு பூஜை மற்றும் அம்மன் அர்ச்சனை மிகவும் விசேடமானதாக உள்ளது. அன்னை துர்க்கைக்கு ராகு பகவான் கட்டுப்பட்டவர் ஆவார். மேலும் தீய கர்மவினைகளை அகற்றும் வல்லமை இருப்பதால் ராகு தோஷம், நாகதோஷம், திருமணத்தடை மற்றும் பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனைகள் நீங்க இந்த நேரத்தில் அர்ச்சனை செய்வது உகந்ததாகும். பூஜைகள் மற்றும் பிரார்த்தனை, தியானம் போன்றவை, அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்நேரத்தில் துவங்குவது எந்த பிரச்சனையையும் தராது. காரணம், ராகு என்பது நிழல் அல்லது சாயா கிரகம் என்றாலும் பிரார்த்தனை, தியானம் என்பவை அதற்கு எதிர்மறையான ஒளியை உருவாக்குவதால் தான். ஜோதிடத்தில் ராகு காலத்தை விட யமகண்டமே மிகவும் உக்கிரமானதாக, தவிர்க்க வேண்டியதாக கருதப்படுகிறது. யமனிடமிருந்து சிவன் அனைவரையும் காக்க அவர்கள் மார்க்கண்டேயர்கள் அல்லரே. யமகண்டம் நேரம் யமனுடன் நேரடி தொடர்புடையது. யமன் என்றால் முடிவு, இறுதி கர்மபலன் மற்றும் மரணத்துடன் தொடர்புடையவர் என்று அர்த்தம். ஆகவே இதில் துவங்கும் எந்த காரியமும் தடை, நஷ்டம், தோல்வி மற்றும் தாமதத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். எந்த ஒரு பயணத்தையும் மரணத்தின் கடவுளான யமன் நேரத்தில், யமகண்டத்தில் துவங்குதல் கூடாது. அது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவேதான் யமகண்டத்தில் எந்த கோவில்களிலும் பூஜைகள் செய்யப்படுவது கிடையாது. திருமண பேச்சுவார்த்தை, புதுமனை புகுவிழா, புதிய தொழில் துவக்கம், ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் ஆகிய எவையும் இந்நேரத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். சாதாரண மக்களாகிய நாம் தான் இவ்வாறு பின்பற்றுதல் அவசியம். ஆனால் பந்தம், பாசம், நேசம், பணம், சொத்து, சுகம் இவை அனைத்தையும் கடந்து இடையராது இறை சேவை செய்யும் சித்தர்களை இவை எதுவும் பாதிக்காது என்பது உண்மையே. அவர்களுக்கு இறைவன் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரமே. மற்றையோர் ராகுகால பூஜை மற்றும் ராகு தோஷம், நாகதோஷம், திருமணத்தடை, தொழில் தடை, குழந்தை பாக்கியமின்மை, வேலையின்மை, மனக்குழப்பங்கள் இருந்தால் செல்ல வேண்டிய இடம் ராகு பரிகாரத்தலமான கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ஆகும். இங்குள்ள ராகு அதீத சக்தி வாய்ந்தவர். இந்த திருக்கோவிலில் நாகநாதராக எம்பிரான் சிவனும் அவர்தம் சரிபாதியான அன்னை பார்வதி பிறைசூடி அம்மனாகவும் அருள் பாலிக்கிறார்கள். இங்கு
தனி சன்னதி கொண்டுள்ள ராகு பகவானுக்கு தூய வெண்ணிற பால் அபிஷேகம் ராகு காலத்தின் போது செய்யப்படும். அது நீல நிறமாக மாறி வெளியேறும் அற்புதத்தை அங்கு காணலாம். அங்குள்ள ராகு விக்கிரகம் அத்தனை சக்தி வாய்ந்தது. ஆனால் நவகிரக திருத்தலங்கள் அனைத்துமே அவை இறைவனிடம் வேண்டி சாப விமோச்சனம் அல்லது பிரச்சனைகளில் இருந்து மீண்ட திருத்தலங்கள்தான். ஒரு சிவராத்திரி நன்னாளில் ராகு பகவான் நாகேஸ்வரர் ஆகிய நாகநாதரை வழிபட்டு தனது தீராத வேதனை தரும் வலியிலிருந்து விடுபட்டார். ஆகவே இறை ஆணையை ஏற்று தம் இரு துணைவியருடன் அங்கு வரும் பக்தர்களுக்கு அனுக்கிரகம் புரிந்து வருகின்றார். ஆகையால் முதலில் நாகநாதரையும் பெரிய நாயகி அம்மனையும் தரிசிக்க வேண்டும். மற்றும் கிரிகுஜாம்பாள் என்ற சுயம்பு மேரு வடிவ அன்னை பார்வதி அவரையும் தரிசித்தல் அவசியம் ஆகும். அதன் பின்னர் ராகுவை வழிபட்டாலே அன்னை துர்க்கையின் கட்டளைப்படியும் ஆதிசிவனின் விருப்பப்படியும் ராகு பகவான் தோஷ நிவர்த்தி தந்து மக்களை ரட்சிப்பார். காலனை மரணமடைய செய்து பின் உயிர்ப்பித்த காலசம்ஹார மூர்த்தி திருக்கடையூர் ஈசன் அமிர்த கடேஸ்வரரை வணங்குவது மரண பயம் நீக்கி நீண்ட ஆயுள் தரும். ஆகவேதான் அநேக சஷ்டியப்த மூர்த்தி திருமணங்கள் இங்கு நடைபெறுகின்றன. அன்னை அபிராமி பட்டர் அமாவாசை நாளில் பாட பூரண இல்லவாகிய பௌர்ணமியை உருவாக்கி தந்த அற்புதமும் இங்குதான் நிகழ்ந்தது. சாதாரண மக்களான நாம் திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு திருப்பதிகத்தில் உள்ள இந்த முக்கியமான பாடலை அவசியம் மனப்பாடம் செய்து ஏதாவது சந்தர்ப்பத்தில் ராகு காலம் யமகண்டத்தில் செயலாற்றுவது தவிர்க்க இயலாததாக இருந்தால் இந்த பாடலை பாடி செல்ல வேண்டும். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை தன் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல மிக நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பது இப்பாடல். இந்த பாடலின் பொருளையும் உணர்ந்து பாடுதல் அவசியம். மூங்கில் போல் தோளை உடைய அன்னை உமாதேவியை பங்கன் பாதியாக கொண்ட சிவபெருமான் பார்க்கடல் கடைந்தபோது உலக நலனுக்காக ஆலகால விஷத்தை குடித்தவர், வீணாகானத்தை விரும்பி இசைக்கும் ஆனந்த வடிவானவர், குற்றமில்லாத சந்திரனையும் தூய கங்கையையும் தன் சடாமுடியில் அணிந்தவர், என் உள்ளத்தில் புகுந்து நின்ற அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு, அதாவது பாம்பு தலை கொண்ட ராகு பாம்பு உடல் கொண்ட கேது ஆகிய இரண்டும் ஆகிய மொத்தம் 9 இவை அனைத்தும் எப்போதும் அடியாருக்கு மிக நல்ல பலனையை தரும். அஞ்ச வேண்டியதில்லை என்பது இந்த பாடலின் பொருளாகும். ஆக சிவன் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் ராகு காலம் யமகண்டம் என எதற்கும் அஞ்ச தேவையில்லை. தகப்பன் சாமி முருகரும் இந்நிலை அருள தகுந்தவர். கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் நாள் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்ன செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் என் முன் வந்து தோன்றிடினே என்று பாடுகிறார். நவகிரக கோள் என்ன, கொடுங்கூற்று ஆன யமனும் என்னை நெருங்க முடியாது. குமரேச கடவுளின் பாதங்கள் சிலம்பு சலங்கை தண்டை தோள் கடம்பு என் முன்வந்து தோன்றினால் இவை அனைத்தும் அஞ்சி ஓடிவிடும். நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி, வினை எவ்வளவு கொடியதானாலும் சரி என்பது இந்த பொருள் பொதிந்த பாடலின் விளக்கம் ஆகும். நம்பின பேருக்கு நடராஜன், நம்பாத பேருக்கு யமராஜன். நம்பின பேருக்கு சிவபாதம், நம்பாத பேருக்கு யமபாதம். ஆகவே சிவ ஜோதியானாலும் சரவண ஜோதியானாலும் இரண்டும் பேரொளியான ஒரே தத்துவம்தான். ஆகவே ராகுகால யமகண்ட சிக்கல்களிலிருந்து முழு விடுதலை அடையுங்கள். ஓம் சரவணபவ, ஓம் நமசிவாய. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452 420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.